நேற்று இரவு 10:30 மணி அளவில் வந்த அந்த பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. 180 பக்கங்கள் கொண்டது. அந்த அஃபிஷியல் பிடிஎஃபை பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதிலிருந்து அந்த 180 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப்லேருந்து அடுத்து நடக்க போகிற சிவியோ இல்லை ப்ராக்டிக்கலோ அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறது யாருன்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் 10 பிஎஸ்டிஎம், ஜிடி, அப்புறம் ஜிடி பிஎஸ்டிஎம். அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 40 வேக்கன்சி இருக்குது, 38 வேக்கன்சி இருக்குது. 40 கூட எடுத்துக்கிடுவோமே, என்ன 40 வேக்கன்சிக்கு 40x5 ரேஷியோ படி கூப்பிடும்போது 200 பேரை கூப்பிடணும் பார்த்தீங்களா. அதில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா 39 மதிப்பெண்லேருந்து 33 மதிப்பெண் வரை எடுத்தவங்க அந்த பிடிஎஃப்பில் உள்ளவங்க கண்டிப்பாக எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதை ஆதாரப்பூர்வமாக எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம். இதை ரெடி பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ கொஞ்சம் அளவு தான் எஃபர்ட் போட்டேன். அதிகமாக எஃபர்ட் போட்டது பார்த்தீங்கன்னா நம்முடைய குரூப் அட்மின் சிவா சார், சிவா பிரதர், அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. 39 மார்க் எடுத்தவங்க ஸ்டேட் ரேங்க், ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு நபர், 38 மார்க் எடுத்தவர் 6 நபர், 37 மார்க் எடுத்தவங்க 8 நபர், 36 மதிப்பெண் எடுத்தவர் 23 நபர், 35 மதிப்பெண் எடுத்தவர் 42 நபர், 34 மதிப்பெண் எடுத்தவர் 63 நபர்கள், 33 மதிப்பெண் எடுத்தவர்கள் 69 நபர்கள், மொத்தம் 212 பேருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்ரல் 10 அண்ட் ஜென்ரல் 10 பிஎஸ்டிஎம், அதாவது பொதுப்பிரிவு மற்றும் பொதுப்பிரிவு இந்த தமிழ் வழி கல்வி அது வழியாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை அடுத்த சிவிக்கோ போகிறவங்க 212 பேருமே கண்டிப்பாக போயிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், புரியுதா புரியலையா? அதாவது 39லேருந்து 33 மார்க் எடுத்தவங்க வரையும் பார்த்தீங்கன்னா அழகாக கண்டிப்பாக உறுதியாக 100% உறுதியாக போயிடுவாங்க. அதில் மாற்று கருத்து அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்கு தான் இந்த ஆதாரத்தை நம்ம வெளியிடுவோம். ஓகேங்களா? அந்த அஃபிஷியல் பிடிஎஃப் வரை என்னென்ன கால்குலேஷன் படி இருக்கும் நம்ம எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. அடுத்து கம்யூனிட்டி வைஸ் அடுத்து பிசிக்கு வந்து வச்சுக்கோங்களேன். பிசி அண்டு பிசி பிஎஸ்டிஎம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வேக்கன்சி இருக்குது. ஓவரால் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது அதான் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தான் சொல்கிறேன். அந்த 32 வேக்கன்சிக்கு ஒரு 5 ரேஷியோ படி கூப்பிட்றாங்கன்னா 120 பேரை கூப்பிடணும். எவ்வளவு? 160% கூப்பிடணும். பட் அப்புறம் அதுக்கடுத்த அந்த ஜென்ரல் 10 33 முடியுது பார்த்தீங்களா. அதுக்கடுத்த மார்க் யார்? 32. அங்கேருந்து தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. 32 மார்க்கு, அப்புறம் 31 மார்க்கு. இவங்க இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா 110 பேர், அப்புறம் அங்கே ஒரு 140 பேர் 131 மார்க் எடுத்தவங்க இருக்காங்க. இவங்களை கூட்டினாலே 260 நபர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரே மதிப்பெண் எடுத்த அந்த 31 மார்க் எடுத்த ஒரே மதிப்பெண் எடுத்த நபர்களை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை சிவிக்கோ கூப்பிட்டு தான் ஆகணும். கரெக்டாக நான் சொல்கிறது. அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த 31 மார்க் எடுத்தவங்க 32 மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக பிசி அண்ட் பிசி பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க இவங்களும் அடுத்த ஸ்டேஜ் சிவியோ இல்லாட்டி ப்ராக்டிக்கலுக்கோ அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து மூவ் ஆகி போயிடுவாங்க. ஓகே, அடுத்து கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக பார்த்துருவோம் வச்சுக்கோங்களேன். அதான் ஜென்ரல் 10க்கு 33 ± போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 33ன்றது எப்படி நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்த வீடியோவில். அடுத்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 போட்டிருக்காரு. ஏன் அப்படி போட்டாருன்னு தெரியல. 31 போட்டிருக்கலாம், ஏன் 32 போட்டாருன்னு தெரியல. அவர் 31 ± அப்படின்றது போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து எம்பிசிக்கு பார்க்குறீங்க. எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் வீடியோ அவங்களெலாம் பார்க்குறீங்க. அப்படியே மார்க் வந்து 1 by 1 கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ டெஸ்டிடியூட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 மார்க் இந்த ±. அது ஏன் இந்த ± போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிவிக்கு போகும்போது அந்த டிகிரி படித்தவங்க சிவி வச்சாங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க சிவிக்கு அட்டன் பண்ணல, ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னும் டெஸ்டிடியூட் வீடியோ பார்த்தீங்கன்னா 27லேருந்து இன்னும் 1 மார்க்கு குறையும். அப்போ 26 ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா ±ன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் தான். பட் பிசிக்கு 31 ± போட்டிருக்கலாம். அது ஏன் இப்படி போட்டாங்க தெரியல. சரி, ஓகே, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் எடுத்து பார்த்தது யாரும் பார்த்தீங்கன்னா நைட்டாக அதை பார்த்தது யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவா பிரதர் தான். நம்ம குரூப் அட்மினாக இருக்காங்களா, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் எடுத்து பார்த்தாங்க. நான் கூட நைட்டு கொஞ்சம் பார்த்து முடிச்சு 2 மணிலாம் தூங்கிட்டேன். அவர் தான் விடிய உட்காந்து 5 மணி உட்காந்து இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு கட் ஆஃப் எவ்வளோ வரும் போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதனாலும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன சார் ஆதாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த மார்க் அந்த பிடிஎஃப் 150 பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எடுத்து இந்த எக்ஸலில் போட்டு அதை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு அந்த பிடிஎஃபோட ஸ்க்ரீன்ஷாட் தான் பார்க்குறீங்க. சீரியல் நம்பர் போட்டு 39 மார்க் எடுத்தவங்க ஒரு நபர்னா அவர் ஒருத்தருடைய நபர் மார்க்கை போட்டு இப்படியே இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய குரூப்பில் அவைலபிள் தான் கிடைக்கும். அட்மின் சார் வந்து அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி வைப்பாங்க. அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? முழுக்க பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து யாரை போய் சேரும்னா நம்முடைய அட்மின் மிஸ்டர் சிவா பிரதர் அவரை தான் போய் சேரும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 42 மார்க்கா 41 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படி இந்த காலம்லேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.